Hi students, welcome to our channel. 11th computer application ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு. இந்த 2 நாள் டைம் எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி அடுத்து உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாமுடைய போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுன்ற ஸ்டடி பிளானரையும் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சாப்டர் வைஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் எதெல்லாம் முக்கியமானது அப்படின்றதையும் கம்ப்ளீட்டாக இந்த ஒரே வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, சரியா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டடி பிளானர் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்றதை பார்ப்போம். இப்போ இன்னைக்கு 10ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம், இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். அடுத்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி நடக்குது, சரியா? ஒரு 2.5 நாள் டைம் இருக்கு. இந்த 2.5 நாள் எப்படி படிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு 10ஆம் தேதி 6 to 10 சாயந்தரம் இந்த டைம்ல சாப்டர் 1, 2, 3 இந்த 3 சாப்டர்ஸ் படிச்சிருங்க. ஏன்னா இந்த 3 சாப்டர் மேக்ஸிமம் எல்லாருமே தரவா தான் இருப்பீங்க. அதனால ஜஸ்ட் நீங்கள் ஒரு லேஸாக ரீகால் பண்ணாவே போதுமானது. அதனால இந்த 3 சாப்டர்ஸை ஃபர்ஸ்ட் இன்னைக்கே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. அடுத்து 11ஆம் தேதி முதல் நாள். இந்த 11ஆம் தேதி என்ன பண்ணுறோம்னா காலையில் 5:30 to 7:30 இந்த டைமில் சாப்டர் 6, சாப்டர் 7. அப்புறம் 9:30 to 10:30 12:30 இந்த டைமில் சாப்டர் 10, சாப்டர் 11. 1:30 to 4:30 இந்த டைம்ல சாப்டர் 12, சாப்டர் 13. 5:30 to 8:30 இந்த டைம்ல சாப்டர் 14, சாப்டர் 15. அப்புறம் நைட் 9 to 10 டைம்ல சாப்டர் 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா தரவா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம், சரியா? அப்ப இந்த ஒரு நாள்ல சாப்டர் 6, 7, 10, 11, 12, 13, 14, 15 2 நாள் 6 8 சாப்டர்ஸ் நீங்க கண்டிப்பா ஒரு நாள் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும், பார்த்துக்கணும். அடுத்து 2வது நாள் 12ஆம் தேதி காலையில் 5:30 to 7:30 இந்த டைம்ல சாப்டர் 10 to 18 இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக தரவா கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 9:30 to 12:30 இந்த டைம்ல சாப்டர் 8, 9, 18 இந்த 3 சாப்டர்ஸ். அப்புறம் 1:30 to 4:30 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைம்ல சாப்டர் 16, 17. அப்புறம் 5:30 to 8:30 இந்த டைம்ல சாப்டர் 4, 5. 9 to 10:30 இந்த டைம்ல ரிவிஷன் பண்ணிக்கிறோம். மறுநாள் காலையிலையும் எந்திரிச்சு 4:30 to 7:30 வரைக்கும் ஃபுல்லாக எல்லா கான்செப்டையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு நல்லபடியாக போய் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க, சரியா? இதில் முதல் நாள் நீங்கள் ஒரு 8 சாப்டர், ரிமைனிங் சாப்டர் வந்து 2ஆவது நாள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்கன்னா தான் போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த 2.5 நாளை நீங்கள் நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், சரியா? இப்போ சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2024 புக் எடிஷன் பின்னால புக் பேக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் நம்பர் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்க. சாப்டர் 1ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 4, 8. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 7, 8. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 and 2. சாப்டர் 2ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 4, 5. 3 மார்க்ல 1, 2, 4, 5. 5 மார்க்ல 1, 2, சரியா? தேர்ட் சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 4, 5. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 5. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 3 and 4. தென் ஃபோர்த் சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 5. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 and 3. தென் ஃபிஃப்த் சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 4, 5. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 5. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 and 2. சிக்ஸ்த் சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 4, 5. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 5. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 3 and 4. Then 7th chapterல
2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 4, 9. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 3, 4. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 3. 8th சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 4. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 5. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2 and 4. 9th சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 3, 6, 8, 11, 12. 3 மார்க்ல 3, 6, 7, 8. 5 மார்க்ல 1, 2 and 4. 10th சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 4, 5. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 4. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 and 2. 11th சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 5, 6. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 3, 5, 6. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 3 and 4. Then 12th சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 3 and 4. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 3 and 5. 5 மார்க் கிடையாது. 13th சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 4. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 and 2. Then 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2. 14th சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 4, 5, 6, 8. 3 மார்க்ல 1, 2, 3 and 5. Then 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1. 15th சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 5. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 4. Then 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 4. Then 16th chapter 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 4 and 5. So 1, 2, 3 and 5. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2. 5 மார்க் கிடையாது. 17th சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 4 and 5. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 4. 5 மார்க் ஃபுல். 18th சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 4, 5. 3 மார்க்கும் 5 மார்க்கும் கிடையாது. சரியா? ஸோ தட்ஸ் இட். ஸ்டடி பிளானரும் கொடுத்துட்டேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கொடுத்துட்டேன். இனி படிக்க வேண்டியது உங்கள் கடமை. சரியா? ஸோ ஒழுங்காக உட்காந்து கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா சிஏல 6 2 மார்க் எழுதணுமா? ஸோ 5 × 2 10 2 மார்க் எழுதிடலாம். 5 × 3 18. அப்புறம் 5 × 5 25. ஆக மொத்தம் இது ஒரு 28, 48, 53 மார்க் எடுக்கலாம். 53 ஆச்சா? ப்ளஸ் 1 மார்க்கு ஒரு 13. அப்போ 66 மார்க் எடுக்கலாம். சரியா? சரி, 28, 48, 53 கரெக்டு. ப்ளஸ் ஒரு 13, 66. இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 3 மார்க், 5 மார்க் போயிருக்கணுமே. 13, 18, 5 × 5 25, 28. ஸோ நீங்கள் 70க்கு 66 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ இங்கே ஒரு 2 மார்க் போயிருக்குது. 15, இங்கே ஒரு 3 மார்க் போயிருக்குது. சாரி, இதை குழப்பிட்டேன் இங்கே. சரி, கணக்கு விடுங்க. இங்கே கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னா 70க்கு 60 மார்க் மேலே எடுக்கலாம்ப்பா. சரியா? 60 மார்க் மேலே கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோடு படிங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.